எடுத்து காமிக்கணும்ல. சும்மாவா இருக்கு? சும்மா இருக்கா? சும்மா இருக்கா? எடுத்து காமி. சாமி கொஞ்சம் சாண்ட தள்ளி வச்சு. விவரம் சொல்லணும்னா மாப்ள பாயிண்ட பிடிச்சு பேசுவாங்க. நீங்க புரிய மாமா. நீங்க புரிய. யாரையா உன் ஊர் பேர் சொல்லையா? சொல்லையா? வார்த்தைகளை பிடிச்சு பேசுவோம். யார் நீங்க? இடத்திற்கு காவலாளி. எந்த இடத்திற்கு? இந்த குறிஞ்சி இல்லத்திற்கு தான். இந்த இடத்துக்கு ஏன் காவல் காக்கணும்? பாதுகாப்பு இல்லாம இருக்கு. பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கு நீங்க காவல் காத்த முடியுமா? எல்லா இடத்துக்கும் என் குடும்பத்தை காக்க என்ன முடியும்? குடும்பத்தை தான் காக்கணும். என் குடும்பத்துல உள்ள இருக்கு. அப்ப இடத்தை காக்கல. இடத்த வந்து அது மட்டும் தான் இருக்கு. அப்ப குடும்பத்தை காக்குறீங்க. குடும்பத்தை இடத்துல வச்சு காத்துக்கிறீங்க. இடத்தை காக்குறீங்க, குடும்பத்தை காக்குறீங்க. இடத்தை சரியா பொறுத்து. இடத்துல இருக்கிற குடும்பத்தை காத்துக்கிறீங்க. அப்ப நீ யாரை காப்பாத்துற? இடத்தையும் குடும்பத்தையும். இடத்தை வச்சு குடும்பமா, குடும்பத்தை வச்சு இடமா? எனக்கு எல்லாமே இப்போதைக்கு குடும்பத்தை வச்சுதான் இடமே இருக்குது. குடும்பம் இருந்தா தானே ஒரு உட்கார்றதுக்கு இடம் வேணும். இடம் வேணும். அப்படி குடும்பத்துக்கு முதல்ல காப்பாத்து. ஆமா. ஏன்னா இடம் விட்டு இடம் போயிடலாம். போயிடலாம். இன்னைக்கு நீங்க தொழில் விஷயமா அந்த ஊர்ல இருப்பீங்க. வந்தீங்க. நாளைக்கு வேற விஷயமா போயிடுவீங்க. அப்ப இடத்துக்கு இடம் மாறுபடும். அப்ப இடம் வந்து நிரந்தரம் இல்ல. உறவுகள் வாழும் காலத்துக்கு நிரந்தரம். கண்டிப்பா. அதனால அந்த உறவுக்குட்பட்டவர்கள் யார்? என் குடும்பமே இருக்கு. குடும்பம்னா என் தங்கச்சி. வேற எடுத்துனே தங்கச்சி குடும்பமா? இல்லங்க, என் தங்கச்சி இருக்கு. அப்படி தங்கச்சியோட குடும்பம் நடத்துற? கேக்குறீங்க. தங்கச்சி குடும்பம் நடத்துறீங்க அப்படின்னா தங்கச்சி குடும்பத்துல யாரு கேட்டீங்க? என் தங்கச்சி இருக்கு, எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காரு, என் தம்பி அந்த மொத்தம் 7 இருக்கும். பெத்தவங்க தானே சொல்லுவாங்க. யாரும் கேட்கறவங்க அப்படித்தானே கேட்பாங்க. நான் வந்து பாதுகாப்பு வந்து தங்கச்சி தான். அப்படியா? சரி, இருக்கணும். தங்கச்சியை பாதுகாக்கிறீங்க. ஆமா ஆமா. நல்லா இருக்கு, வழக்கமா இருக்கட்டும். பார்க்கலாமா? எதற்கு? அவங்களை சந்திக்கிறீங்க. நான் முடியாது. ஏன் முடியாது? நீங்க யாருமே இல்ல. உங்களை உள்ள விட முடியும்? என்னை மறுப்பதற்கு ஆள் கிடையாது. காட்டு நுழையாத இடத்துக்கு கூட போகக்கூடிய சக்தி உடையவன் நான். அப்படிப்பட்ட இருந்தாலும் மரியாதை நிமித்தம் உங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. நான் போன் நினைச்சா நீங்க தரப்படவே முடியாது. அவ்வளவு சட்டமா போயிருவீங்களா? ஆமாங்க. இங்கே மட்டும் கிடையாதுங்க. மேலுலகம் கீழுலகம் 7 14 லோகத்துக்கு நான் போய் தரப்பட முடியாது. என்ன நிஜமாவா? யாருன்னு எப்படி
பேசுறீங்க மேலோகம்ன்றீங்க. ஆமையா மேலுலக மேலு கீழுலக மேலு மேலோகம். ஆமா பூலோகம் பூர்லோகம் சுபர்லோகம் தரலோகம் சிவலோகம் ஆலோகம் சத்தியலோகம் சொல்லி மேலுலக மேலு ஏங்க மேலோகம் பூலோகம். பூலோகம் பூர்லோகம் சுருக்கமா எப்படி சொல்லுவீங்க? மேலூர் மேல சுருக்கி மேலும் சொல்லுவோம். கீழே இருக்குது கீழே வந்து பூலோகம் பூலோகம். மேலூர் கீழூர். ஆமா சரி. எல்லா இடமும் போயிடும் பாதாளம் அடியில ஓ அடி எல்லா இடமும் போயிட்டு வருவியா. ஓ அப்ப மேல இருக்குது மேலூர். ஆமா அப்ப பூலோகத்துல இருக்கிறது ஏடியா இல்ல சொல்லியா கேக்குறேன். மேல இருக்குது மேலூர். மேலூர் அப்ப பூலோகத்துல இருக்குது உன் வாய் நுழைய மாட்டேங்குது அது அந்த வார்த்தை நுழைய மாட்டேங்குது. அதுதான் எதிர்ப்பதை மேலைக்கு எதிர்ப்பது கீழே தானையா அங்க அங்க இருக்கு. கீழே தானே அங்க வந்துருக்கீங்க. ஆமா எது வந்தீங்க? என்னுடைய தொழில் நிமித்தமாக. ஓ ஏன் உங்க அப்பா அம்மா கேட்க மாட்டாங்களா? அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க போகாது. ஏன் தொழில் கேட்கவா அப்பா இப்படி கேட்பாரு? இப்படியா? அப்ப தொழில் செய்ய போறாரு. உங்க அப்பா நான் சம்பாதிக்க தொழில் நிமித்தம் பண்ணிட்டு போறேன்னா ஏப்பான்னு கேட்பாங்களா யாராவது? இல்ல. அதுதான் நான் வந்திருக்கேன். அப்ப உங்க அப்பா என்ன யாரும் கேட்க முடியாது. உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு? சீக்கிரம் காணுங்க. உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு? அப்பா என்ன தொழில் பண்றாரு? படைக்கின்றார். என்ன வைக்க படப்பா? போட்டா புடச்சு போற உனக்கு அந்த படைப்புடா படைப்புனா உற்பத்தி செய்வது சிருஷ்டி. ஓ சிருஷ்டிகர்த்தா. உங்க அம்மா அம்மா தான் உலகத்திற்கெல்லாம் கல்வி பொதிக்கிறார். அப்படியா? ஆமா. உங்களுக்கு கொண்டாடி இருக்கா? இப்போது இல்ல முதல்ல இருந்தது. எத்தனை? 52. என்ன பால் பின்னாச்சு நடத்துறீங்க? மோத் பண்ண வச்சு நடத்துனாங்க. உங்களுக்கு ரொம்ப வழக்கமா தேவைவாரு. உங்களுக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் நாங்க பண்ணுவோம். உங்களுக்கு அப்படி கொண்டாட்டா உங்க ஒப்பனை எத்தனை கொண்டாட்டி? எங்க அப்பனுக்கு 3 தான். யாரா? காயத்ரி சாவித்ரி கலைவாணி என்று சொல்லக்கூடிய 3 பெண்கள். ஓ காயத்ரி சாவித்ரி அப்புறம் பலதத்திரி காயத்ரி சாவித்ரி கலைவாணிடா. ஓ கரெக்ட். 3 மனைவிமார்கள். கலைவாணி. ஆமா. உங்க அக்கா தங்கச்சி அவள இல்ல இருந்தாங்க. கட்டி கொடுத்தாச்சு. கட்டி கொடுத்தாச்சு. செய்முறை நல்லா செஞ்சீங்களா? நான் நிறைய செஞ்சிருக்கேன். நிறையவா? சரி உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு வயது கணக்கே கிடையாது. இல்ல காலத்துக்கும் வரக்கூடியவன். இப்ப கொண்டாடி பேச கணக்குல இருக்கு. இப்ப கிடையாதுயா. நான் ஆண்டு அனுபவிச்சு வச்சாச்சு போது பிரபச்சாரு. இப்ப ஏன் இல்ல முத கொண்டாடி வேற மாதிரி இருக்குது. இல்ல முத கொண்டாடி இருந்துச்சு. இப்ப இல்லன்றீங்களா? ஏதோ செயல்பாடு இல்லையா? செயல்பாடை சரியா செய்யனால செயற்குழு உறுப்பினர் ஆக்கியிருக்கீங்க. அப்புறம் எப்படி செய்ய மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? தவறா சொல்லாதீங்க. செய்து காட்ட முடியும், செய்து கொண்டே இருப்பேன், செய்வேன், செய்தவன் அப்படின்னு முக்காலத்துக்கு செய்யக்கூடிய தன்மை படைத்தவன். ஏன் தெரியுமா? அதெல்லாம் கடந்த கால வாழ்க்கை. கடந்த கால வாழ்க்கை. அதனால அந்த பெண்களுடைய ஆசை பாசத்துக்குலாம் அறவே ஒதுக்கிட்டேன். இப்ப உங்களுக்கு ஆசை பாசமே கிடையாது. மூவாசை மட்டும் முனிவன் தான். மூவாசைனா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய ஆசை. மண்ணாசை கிடையாது. பெண்ணாசை இல்ல. பொருளாசை 3 ஆசையும் கிடையவே கிடையாது. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது. கலக்கு விட்ட நீ ஆசை எந்திரிக்காது. நீ கலக்கு விடுறியா? கோபத்தை எந்திரிக்காதுன்னா ஆசை எந்திரிக்காது. பார்த்து அழகா பேசு. முதல்ல யார்கிட்ட எதை பேசணும் புரிஞ்சு பேசணும். ஆசை அந்த தாய் அப்புறம் கிளப்பிட்டு இருக்கே நீ. ஏன் மாத்திர முடியும்? ஏமாத்திர நீ விஷயத்தை பேசியா? மொப்ப படைக்கிறாங்க. ஆமா படைக்கிறார். மனுஷனோட தலையெழுத்தெல்லாம் எழுதுறியா? எங்க பண்ண தலையெழுத்து? ஆமையா இஷ்டப்பட என் தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டான மாதிரி எங்க அப்பதான் போடுற கணக்கு. நெசமாவா? பூலோகத்துல ஆணையும் படைக்கிறது உங்க அப்பாவே, பெண்ணையும் படைக்கிறது. அது மட்டும் இல்ல, ஈகியர் முதல் 84 லட்சம் ஜீவ வேதங்கள் ஆதி படைப்பு. இப்படி பல கோடி இன்னைக்கு. இப்ப ஊருக்குள்ள ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துருது. சரி. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு உருளுறாங்க. ஆமா. அப்ப 2 பேரும் உருளுறதுல ஒரு ஆள் அடிப்பியா, ஒரு ஆள் அடி வாங்குவேன். இதுல இயல்பு. வலுத்தவன் அடி கொடுப்பேன், இளைச்சவன் அடி வாங்கிட்டாங்க. இப்ப அடி வாங்குறவனுக்கு ஒண்ணு வரும். ஆமா. அடிக்கிறவனுக்கு ஒண்ணு வரும். தம்பி என்ன வரும்? ஓடுற நாயை கட்ட விரட்டுற நாய்க்கு தொக்கு. ஆமா. குட்ட குட்ட குடிபவனும் முட்டா, குனிய குனிய குட்டவனும் முட்டா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஓங்களுக்கு வலுவான ஒருத்தர் அடிக்கிற வச்சுக்க மிஞ்சி படம் எதிர்த்து அடிக்க முடியாது. என்ன வருவேன்? அழுவேன். அவனுக்கு அது தெரியாது சொல்ல போறேன். சரி அழுகிறியா? அழுதா அவனுக்கு என்ன வரும்? அழுதா கண்ணீர் வரும். அது என்ன பெரிய அழுதா கண்ணுல தண்ணி வரும். அப்போ அழுதா ஒரு மனுஷனுக்கு கண்ணுல தண்ணி வருதுல்ல? அது கண்டிப்பா வரும். ஏன் சாமி? சொல்லியா? தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தானே. என்ன கேள்வி இருக்கேன்? தண்ணி எதுல வந்தாலும் தண்ணி தான். கையை முதல் சபைநாயகி
கருதி பேசணும். தப்பா ஒண்ணு நானே தப்பா தப்பானா காட்டுறதுதான் சரி எனக்கு தெரியுது. நான் துணி எடுத்து நான் தண்ணி வரும்போது துணி பிடிச்சிட்டா துணி எப்படி கேட்டா இருக்கிற நல்லா வரப்போகுது. தண்ணி எதுல வந்தாலும் தண்ணியா அவர் கேட்கிறாரு கேள்வி. அது எப்படி தண்ணி அப்படி தண்ணீர் நீர் என்பது பொதுவானது. நீர் இன்றி அமையாத உலகில் யார் யாருக்கும் ஆணியின்றி அமையாத ஒழுங்கு. தண்ணீர் வந்து பொதுவானது தம்பி, ஒண்ணு கிடையாது. ஆனா மனிதனுடைய உடம்புகள் வேணா பெயர் மாற்றம் ஏற்படும். எப்படி தண்ணி இருக்கு, ஆக நீங்க அப்படியே குடிக்கிறீங்க, தாகத்தை குடிச்சா அதுக்கு பெயர் தான் தாகத்தை தீர்க்கக்கூடிய தடாகம் தண்ணீர்வாங்க. ஆமா, அதே நீங்க குடிச்ச நீர் வயிறு முட்டை போய் அப்படியே வெளியில வந்தா அதுக்கு பெயர் சிறுநீர். பேர் மாறுதா? ஆமா, நீ சொல்றது போல அடிச்ச போது அழுகைப்பட்டு கண்ணில வந்தா அது பேர் கண்ணீர். கண்ணீர் மூக்குல இருந்து வந்தா சளி, வாயில இருந்து வந்தா எச்சி, உடம்புல வேலை வந்து உடைக்கும் போது வந்தா அதுக்கு பேர் வியர்வை, உள்ளுக்குள்ள பெருக்கெடுத்து போனா அதுக்கு பேர் ரத்தம். அதே மாதிரி ஒரு ஆண் பெண் இணைந்து இன்பத்தில் வெளியே வந்தால் அதுக்கு பெயர் விந்து. இன்னமும் சுருக்கமாக சொல்ல போனா இப்படி இடத்துக்கு இடம் பெயர் மாற்றம் ஆகிட்டு இருக்கும். அந்த விந்து வெளிப்பட்டு அதன் மூலமாக பெண்ணுக்கு கற்பம் தரித்து அவளுக்கும் ஒன்று ஊர் நீர் ஓட்டமாக அது உள்ளுக்களை நீர் வெளியில வந்தா தாய் பாடு. இப்படி தண்ணி இடத்துக்கிட மாறும். ஆமாங்க, தண்ணி இடத்துக்கிட மாறும். மாறும். அப்படி மாறும்போது பெயரும் அந்த தனித்தனியான பெயர் வரும். ஆனா பேர் ஒரே பேரு. ஆமா, இடத்துல உடம்பு மாறுது. ஆமையா, இப்பதான் பேர் வந்து மாறிட்டே இருக்கும். தண்ணி ஒரே தண்ணி தான். ஆமா, எப்படி பார்த்தா ஒரே தண்ணி. ஆனா பேரை பாருங்க, 1848 பக்காடி லெமன், பிங்க் ஓட்கா, ஜின்னு, ரம்மு, ஒயின், கோல்டு மங்கு. தண்ணி ஒண்ணுதான், பேரெல்லாம் மாத்திராங்க. என்ன தண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க? அட பாவிகளா, பாருக்குள் நல்ல நாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி. ஆனா நீங்க போய் பாரலாக போய் கிடையா கிடைக்கிறீங்க. சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் நடிப்பது போல குடிப்பார், சிலர் பாட்டில் மயங்குவார், சிலர் பாட்டிலும் மயங்குவார். எல்லாமே இயல்புதானங்க. விடுங்க, குடியை கொடுத்தாலும் எதிர்த்து போட்டேன். அவன் குடிச்சவன் குடிச்சு ஒரு அளவு இருக்கிறான். ஆமா, ஆட்டை போடுறதே மனுஷனுக்கு அளவு இருக்கு. ஆமா, அதை விட்ட சந்தோஷம் ஆட்டை போடுறாங்க. ஆமா, அதுக்கு பெயர் தான் மது. உண்மைக்கு அந்த 2 எழுத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியும். மதுன்றது 2 எழுத்து. கேட்க சொல்லுங்க பாக்கலாம். மானாண்டா மகிழ்ச்சி, தூணாண்டா நல்ல தூக்கம். தூக்கம்டா, தூக்கம் வர்ற மாதிரி தெரியும். அந்த போதை விடுதலை தன்னால எழுப்பி விட்டுரும். 3 மணி நேரத்துக்கு கொடுத்து போறாரு நினைச்சுக்கிறது. மா என்பது மகிழ்ச்சி தான். குடிக்கும்போது ரொம்ப சுகமா இருக்கும். சுகத்தேடு அடுத்து 4 நாள் குடிச்சு குடல வெள்ள போனா கடைசியில் துன்பத்தை உண்டே விட்டுரும். ஆக மா என்பது மகிழ்ச்சி, தூ என்பது துன்பம். ரெண்டையும் கூட்டி பாருங்க, அதுக்கு பேர் தான் மது அப்படின்னா. மானாவள ஆரம்பிச்சு தூணாவள மகிழ்ச்சி ஆரம்பிச்சு துன்பத்தை முடிஞ்சிடும். சரி சரி சரி. அப்ப உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, ஆசையில அப்பாற்பட்டவன். நீங்க உங்களை பார்த்தா நல்ல வராட்டம் தெரியுது. ஏங்க சந்தேகம் இல்லையே? இல்லங்க, நான் ஒரு கூலோட வாசி, சரியா? நீங்களும் மேலோட வாசி. நான் ஒரு சின்ன பையன், காட்டுக்குள்ள பட்டிக்காரு. ஏதாவது ஒண்ணு தப்பா பேசியிருந்தா நீங்க வந்து மன்னித்தரல வேண்டும். கண்டிப்பா பெரியோர் பொறுத்தல்வா, பெரியோர் பொறுத்தல்வா. இருந்தாலும் ஒரே ஒரு இது கேள்வி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன என்ன மனசு உறுத்துறதுன்னா அதை கேட்கறது மட்டும் சரியா? என்ன கேள்வி? இப்போ எல்லா பேருக்கும் ஆசை இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, மனுஷனை படைக்கிறது உங்க அப்பா. ஆமா, இப்ப எனக்கு இதுல மட்டும் விளக்க. இப்படித்தான் ஒரு விவசாயி தான் உழைச்சு சம்பாதிச்ச காசுல வயக்காடு வாங்கணும்னு ஆசைப்படுறாப்புல. ஆசைப்பட்ட மாதிரி வயக்காட வாங்கிட்டாப்புல. கலப்பை போட்டு உழுகுற நேரத்துல அந்த ஆளுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. இப்ப அந்த ஆள் உசுறு போக மாட்டுது, உடம்புக்குள்ள தங்கவும் மாட்டுது, தொண்டைக்கு நெஞ்சுக்கு. இப்ப அந்த ஆளு ஆத்மா சாந்தி அடையணும்னா என்ன செஞ்சா அவர் ஆத்மா சாந்தி அடையும்? கஷ்டப்பாடு விட்டு நிலம் வாங்கினேன், அதை உழுது பயிரிட்டு அது சுகமா நம்ம சுத்தமத்தோட உணவு அப்படி அனுபவிக்கணும் போது அவன் உயிர் போகுதுன்னா அந்த ஏக்கம் அந்த நிலத்தின் மீது இருக்கும். ஆமா, இப்ப வாங்கிருப்பாங்க ஒரு காப்பொண்ணு காவடி வாங்கிருப்பாங்க. அதை வாங்குற இடத்துல ஈசானி சனி மொழி சொல்ல முடியாது. அது அப்படிதான் மண் எடுத்து என்ன செய்ய தெரியுமா, அதை அப்படியே கரைச்சு பால் இருக்கு இல்லையா, பால்ல கலந்து சங்குல ஊத்தி ஒரு 3 படக்கு குடிச்ச கொடுத்து ஊத்திட்டோம்னா அவர் என்ன ஆகான மொழியே வாங்கின மண்ணு மன வாங்கின அந்த நிலத்தை அனுபவிச்சோம்னா சொல்லி ஒரு ஆத்ம சாந்தி அடைஞ்சு அவங்க உயிர் வரும் வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்ப மண்ணை கரைச்சு ஈசானி மொழி எடுத்து கரைச்சு கொடுத்தோமா? சரி. ஏசாமி சில பேர் இந்த சரக்கு மேலேயே ஆசையா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்றது? என்னடா 1 மடக்கு 3 மடக்கு ஊத்துறா சரியா போகுது, சங்கு ஊத்தி எந்த பெரிய விஷயம் மாட்டா. காசு ஆசை பிடிச்சிருக்கு உங்களுக்கு. காசு
காசை அதை வலிச்சு பால்ல கலந்து குடியா அந்த மாதிரி கொண்டு போய் போயிடும். ஏன் சாமி அப்ப காசா சாப்பிட்டவனுக்கு காசை உரைச்சி நாங்க போயிடும் பால்ல கலந்து கொடுத்தா பார்த்தா உயிர் போயிடும். உசுறு போயிடும். ஏன்னா அனுபவிச்சா திருப்தி அடைச்சிருவாங்கல்ல. அப்ப பொம்பளை ஆசை கொடுத்தாலும் ஏதோ உரைச்சி யாரா எங்க ஓடி பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி நிறைய பேர் எச்சபிட்டு வச்சிருக்காங்க அதை ஏதோ உரைச்சி மண்ணாசைக்கு கொடுத்து மண்ணை ஒருத்தலாம் பொண்ணாசை பிடிச்சவங்களுக்கு பொண்ணு கொடுத்து காசு கொடுத்து ஒருத்தலாம் உங்களாசை கொடுத்து எதை பிடிச்சி வருவாங்க. நீங்க தான் சொல்ற பெரிய மனுஷன். சரி வயநாட்டுல சனிமலை சொன்னீங்கல்ல அதுபோல இதுல எவ்வளவு சனிமலை சொல்லுங்க அதாவது எதையும் ஒரு ஆட்டோ அளவு வச்சுக்க ரொம்ப இல்லை நீ உன் தரத்தை கடிக்கல இறங்கி விட்டாங்க. எனக்குன்னு ஒரு பாத்திரத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு. உங்க மரியாதை நிமித்தமா உங்க பாத்திரத்துக்குள்ள நான் மீறாம தான் போய்க்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க மண்ணு அவன் பொம்பளை எவ்வளவு வாய ஊத்துறது அதை காட்டினா முடிஞ்சிடும். எதை காட்டு கேட்கலையா முகத்தை தாயா எந்த முகத்தை ஆசைப்பட்ட பொம்பளையோட முகத்தை காட்டினா முடிஞ்சு மே முகமா கீ முகமா சுருப்படி மேமகம் தான்டா. ஆமே ஏதாவது சொல்லணும்ல இளைஞர காய்கறியா தான் இருக்கணும் எதா இருந்தாலும். ஆமா முகத்தை பாருங்க இல்ல அதே ஒரு ஆளு கீழே 2-3 கொண்டாட்டி உயிர் போட்டு படுத்துக்கிற பணியா நான் பார்த்துருப்பேன். கீழே காட்ட தெரியாது முகத்தை கீழே பிடிச்சு மூத்த கொண்டாட்டி மேல அதை கீழே கொண்டாட்டி கீ முகத்தை பார்த்தா கொண்டாடி இருந்தா அந்த காட்டணும். 10 கொண்டாடினா காட்டுறதே காட்ட முடியும். அகத்தினால தான் முகத்தை எல்லாத்தையும் காட்ட முடியுமா? இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சொன்னீங்க? அகத்தின் அழகு முகத்துல தெரியுமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவள். அப்ப புருஷன் புறாக்கள் கொடுக்கறவா? நீங்க உலகம் அப்படித்தானே இருக்குது. புறாக்கள் கொடுக்கறதான்னு நம்புறேன். எதிர தாய் தப்பி சொல்ல கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் 101 தானே 1001 தான் நடக்குது. அதனால தவறு கிடையாது. உண்மைக்கு போது உறவுக்கு ஏற்படுத்திக்கலாம். தப்பு கிடையாது. போல சில தெரியாத விஷயங்களை தெரியப்பட்ட ரொம்ப சந்தோஷமா எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கேள்விகள் தகுந்த மாதிரி கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்னும் நிறைய பதில் சொல்லணும். எனக்கு ஆசை இருக்கு. இல்லடா சாமி என்ன ஏன் வருத்தப்படையா நாடகத்துக்கு ஒரு வர முடியாத ஒரு சூழ்நிலை சாமி. நீங்க நீ வர முடியாத சூழ்நிலை இன்னைக்கா? ஆமா. ஏன் நீங்க நீ உசுரோடய பார்த்துக்க முடியாது. என்ன சொல்ற? பெரிய பிரச்சனை. ஏப்பா யூடியூப்ல தான் சாமி பிரச்சனை. இவங்க நான் உனக்கு என்ன பிரச்சனை? போன வாரம் ஒரு இது இருக்கிறதால உங்களால உலகத்துக்கு தெரியுது. அதுல நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு. எப்படி சொல்ற? போன வாரம் ஒரு புதுசா ஒரு டான்ஸ் ஒண்ணு கூட்டி வந்திருக்காங்க. கொஞ்சம் கட்டி பிடிச்சி வாரம் அமைக்கிட்டு அதை யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டேன். இதை என் மாமியார் யூஸ் மட்டும் பார்த்து இருந்திருக்கேன். கொஞ்சம் மரியாதை வச்சு பேசுங்க. அந்த பொம்பளை 50 ராவணன் சம்பவம் தெரியாது. சரி இதை என் மொண்டாட்டி செல்லுக்கு வர அனுப்பி விட்டு வீட்டுக்கு போய் என் மொண்டாட்டி தூக்கிக்கிட்டு அடிச்சான். எதை தூக்கிட்டு? விளக்கமா நல்லா சொல்ற. ரோசப்பட்டு இனிமே இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது வீட்டுக்குள்ள திடுத்துன்னு ஓடி போய் பேருந்த கவுத்த மாட்டி தொங்கிட்டு நான் 1.5 மணி நேரம் தொங்கியும் முத்தாளமான மேடைக்கு வரணும்னு நிரூபிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்ற? 1.5 மணி நேரம் நான் பேருந்த கவுத்த மாட்டி போய் சொல்லாத. 1.5 மணி நேரம் வந்து தூக்கினா எப்படி தூக்கம்? அது 5 நிமிஷம் கூட வேலை முடிஞ்சுக்கோங்க. போகலையே. ஏன் போல அப்படி? ஏன்னா தூக்கு போட்டு தோணுது டேபிள் பேரு அது கீழே இருக்கு. நான் வேணா பண்ணி போவா? நான் ஒரு முக்கியமான பண்ணி போறா? வேணாமா? சரி இருக்கட்டும். நல்லது. ஏன்னா இறைவன் கொடுத்த முடிவு அது நம்மளா எடுத்தாலும் அடைய முடியாது. எப்பப்ப யார் யாருக்கு எங்க இருக்க எந்த நாள் இருக்குது ஆளுது பூமினா அது வரைக்கும் இருக்கணும். ஆகி இருப்பது நாளை இருப்பது யார் அறிவா நமக்கு தெரியாது. பார்த்தா நல்லா வராது. சரியா? நான் ஒண்ணு சொன்னா செய்வீங்களா? கண்டிப்பா. யார கூப்பிட்டு வர சரியா செய்வீங்களா? ஆசீர்வாதம் முழுக்க சொல்றீங்க. ஆசீர்வாதம் சொல்லியா? அதுதான் நான் வந்திருக்கேன். சொல்லி பச்சு கேட்க மாட்டேங்க. ஏன் என்னவா? எப்ப பார்த்தாலும் புருஷனே நடக்கும். உங்க நோக்கமா இருக்கா? அவதானே புரிஞ்சப்ப யாரு? நான் நல்ல புருஷன். சொல்ல போறது வைக்கமாட்டா? அப்புறம் என்ன சொல்ற? நல்ல புருஷனோட கள்ள புருஷனுக்கு ஆக்கி கொண்டுருக்குங்க. மரியாதையா இருக்கட்டும். உலகம் போச்சு கேட்டுக்கிட்டு உலகம் போச்சு. கணிதத்துல எல்லாமே படிக்கேன். சரியில்லை கேட்டா மாற்றம் சொல்றது பள்ளி மனம் இருக்கு. சரி இங்க அந்த பெண்மணி உள்ள இருக்கு. பாக்கலாமா? நீங்க கூப்பிட்டு பார்க்காமலா? வர சொல்லி பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயம், அந்த புள்ள லவக்குன்னு வந்து விழுந்துட்டு காலில் விழுந்து உருளும். இப்படி சொல்லிய வேற மாதிரி சொல்லிட்டு காலில் விழுந்து உருளும். வர சொல்லலாம் பாத்துக்கிறேன். எப்படி தான் செய்வீங்க? பார்க்காதாரா? எத்தனை பொம்பளை இருங்க போய் பேப்பர் எடுத்து வர. எழுதுவோம்.
அப்படி கிடையாதா? இந்த திருவாரி சபை பெரிய ஒரு நிறைஞ்சிருக்க சபை. இதை போல ஈரேடு 10 அளவுக்கு பெரிய சபை ஒன்று இருக்கு. இந்த சபை தெய்வ சபை. அங்க நான் போய் பாட ஆரம்பிச்ச உடனே 4 பெண்கள் சும்மா தூக்கிட்டு காலை தூக்கி ஆட்டி ஓடுவாங்க. யார் ரொம்ப ஊர்வசி மேலே 25 அப்பேற்பட்ட பெண்களை நான் சமாளித்து வைப்பேன். அப்ப உங்களுக்கு இது ஒப்பாது. கண்ணே போலாம் தேவி, கண்ணே ராதாச்செல்வி, குடியே கொடுத்த கோமனை பார்த்தாச்சு. இன்னும் ஐயோ ஊந்துக்கிட்டே இருக்காரு. மாதாவை நம்பிக்கணுமே. மாதா சந்திக்கணும். சாமிக்கு வரவேற்பு பாட்டு கொடுத்து